குக்கு கோமாளி சீசன் 6 கிராண்ட் லான்ச் இன்னைக்கு நடக்க போகுதுங்க. சோ ஆல்ரெடி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆனதுனால அதை பார்த்தாச்சு. சோ எப்படி இருந்துச்சு, இந்த முதல் வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல் எடுத்த உடனே வழக்கம் போல நம்ம ரக்ஷன் மட்டும் தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கரா இந்த சீசனுக்கு வந்திருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் பழைய கோமாளிகளை இன்ட்ரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் புது கோமாளி 4 பேரை இன்ட்ரோ பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடுவர்கள், அதாவது ஜட்ஜஸ். சோ எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோலயே 3 ஜட்ஜஸ் காமிச்சிட்டாங்க. ஆனா லான்ச்சிங் எபிசோட்ல செஃப் தாமு வரல. காரணம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது, அதாவது படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது அவரு டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கிட்டு இருந்தாரு. அதனால முதல் வாரத்துல அவரால வர முடியல. சோ செஃப் கௌசிக் அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லான்ச்சிங் வீக்குக்கு நடுவரா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமாளிகள் தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சோ வழக்கம் போல எப்படி தேர்ந்தெடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொஞ்சம் தேர்ந்தெடுத்தாங்க. சோ யார் யார் எந்தெந்த கோமாளிக்கு எந்தெந்த குக் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ப்ரோமோலயே பெரும்பாலான பேர் வந்து தெரிஞ்சு. சோ முதல் வாரம் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கும் இல்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சமைச்சிடலாம். அதுக்கு வந்து 1.5 மணி நேரம் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்களுக்கு எது நல்லா சமைக்க தெரியுமோ, எதுக்காக அதை சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதன் பிரகாரம் வந்து 10 குக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு பிடிச்சதை வந்து சமைச்சு கொண்டு வந்தாங்க. சோ நம்ம நடுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுலயுமே குறை சொல்லவே இல்ல. எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4 இதை மட்டும் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணாங்க. சோ முதல் வாரம் அப்படிங்கறதுனால வந்து செஃப் ஆஃப் த வீக்கும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. சோ அப்படியே முடிச்சிட்டாங்க. சோ அடுத்த வாரத்துல இருந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம செஃப் தாமு வந்துருவாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் பெருசா ஒன்னும் ஃபன்னும் இல்ல, ஒரு நார்மலான எபிசோட் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.